Welcome to the session, Office Automation Lab, exercise number 14. Import data from database and calculate the sum of all columns. Okay, so now we introduce the MS Access. MS Access. So creating the table with using of MS Access. So after creating the table is imported to Excel sheet and find out the sum of total. Okay, so this is a procedure to creating this exercise. Okay, right. So now we're going to open Microsoft Access. So we go into all programs, Microsoft Office. Okay, you find out the Microsoft Office Access 2007 or 2013 or 2016, anything. So just click that. So open the Microsoft Access 2017. Okay, we need the blank database. So blank database is there. So file name is here, the blank database. You give any name. Okay, suppose I want a student mark statement. So student, okay, student. So then create. So the student file name is present C colon users Nirmal and document. So you just remember the path. Okay, then only we select the database. Okay, so student just to create that. Okay, so here you creating this. So here you find out the view. So you go through view to design view. Okay, go through view the design view. இப்போ இங்கே ஷோ பண்ணிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஷீட் வியூ. நம்ம வந்து என்ன செய்யணும், டிசைன் வியூக்கு போகணும். ஸோ ஜஸ்ட் கிளிக் த டிசைன் வியூ. டிசைன் வியூ கொடுக்கும்போது இப்போ உங்களுக்கு வந்து டேபிள் நேம் கேட்கும். சப்போஸ் இப்போ நான் டேபிள் நேம் வந்து டேபிள் நேம் டிஃபால்ட்டாக இருக்குன்னு இப்படி விட்டுலாம். இல்லை சப்போஸ் ஏதாவது நேம் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கே கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து மார்க்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ மார்க்ஸ் இது மார்க் ஷீட், ஏதோ ஒன்று ஷீட் மார்க் ஷீட்ஸ். ஓகே கொடுத்தீங்கன்னா டேபிள் நேம் வந்து மார்க் ஷீட் கிரியேட் ஆகிருப்பாங்க. மார்க் ஷீட் டேபிள் ரைட். இப்போ இதில் வந்து ஃபீல்டு நீங்கள் கிரியேட் பண்ணணும். இப்போ ஃபீல்டு கிரியேட் பண்ணும்போது இது ஆட்டோமேட்டிக்லி ஐடி இஸ் ஆட்டோ நம்பர். ஓகே, ஸோ செகண்டு இது ஆட்டோ நம்பர் ஜென்ரேட் ஆகும் ஐடி. ஸோ அடுத்த ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா இது கிரியேட்டிங் த ஃபீல்டு. எந்த ஃபீல்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ரிஜிஸ்டர் நம்பர். அந்த ஃபீல்டு வந்து டெக்ஸ்ட். ஏன்னா ஃபுல்லாக வந்து டெக்ஸ்ட்டில் தான் நம்ம அடிக்க போகிறோம். அப்போ டெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா தான் நியூமரிக்கும் அல்ஃபா நியூமரிக்கும் அதில் டைப் பண்ண முடியும். அதனால் டெக்ஸ்ட் நான் கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் நேம், ஸ்டூடெண்ட் நேம். ஸோ ஸ்டூடெண்ட் நேம் இதுவும் வந்து டெக்ஸ்ட் தான். ஓகே, ஸோ அந்த டெக்ஸ்ட்டோட ஃபீல்டு சைஸு கேரக்டர் இதெல்லாம் எவ்வளோங்கிறது நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ரைட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் மார்க் கொடுக்க போகிறேன். எஸ்சிஐ சயின்ஸ் மார்க். சயின்ஸ் மார்க் வந்து நம்பர் என்னன்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் நம்பர்னு வரும். இல்லை அப்படின்னா இந்த ஆரோ டவுன்லோட் பண்ணிங்கன்னா நம்பர் நீங்கள் செலக்ட் பண்ணணும். நம்பர். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸு மேக்ஸ் வந்து நம்பர் தான். அடுத்து மேக்ஸுக்கு அப்புறம் வந்து நான் வந்து இங்கிலீஷ் கொடுக்குறேன். இங்கிலீஷ் அதுவும் நம்பர் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுக்குறேன். சிஎஸ் அதுவும் நம்பர் தான். ஸோ ஃபைனலாக நான் என்ன பண்ணுறேன், டோட்டல் அப்படின்னு கால்குலேட் பண்ணுறேன். டோட்டல் கொடுக்குறேன். ஓகே, ஸோ டோட்டல் இஸ் ஆல்சோ ஏ நம்பர். ஓகே, ஸோ இங்கே நம்பர்னால் நான் இங்கே நம்பர் நீங்கள் கொடுத்துடலாம். ஓகே, ஆட்டோ நம்பர் இது மாதிரி கொடுத்துருக்கேன். ரைட், நம்பர் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த டேபிளில் வந்து நான் என்ன பண்ணுறேன், சேவ் பண்ணுறேன். நீங்கள் சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு டேபிள் ஸ்ட்ரக்சர் வந்து சேவ் ஆகிடும். இப்போ அந்த வியூவில் போய் டிசைன் வியூக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் டேட்டா ஷீட் வியூக்கு போய் இந்த ஷீட். ஸோ இதில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் கொடுக்குறீங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம எப்படியே கொடுத்துருக்கோம் 90 UCS 001. ஸோ அந்த ஸ்டூடெண்ட் வந்து மலர் இருக்கும், மலர் கேன். ஸோ சயின்ஸில் வந்து 88 மார்க், மேக்ஸில் வந்து 78 மார்க், இங்கிலீஷில் 78 மார்க், கம்ப்யூட்டர்ஸில் 56 மார்க். டோட்டல் வந்து இங்கே கால்குலேட் பண்ணுறோம். நம்ம எக்ஸல் சீட்டில் போய் கால்குலேட் பண்ணணும் டோட்டலை.
அதில் நான் டோட்டல் மட்டும் நான் இது பண்ணுறேன். ஸோ அடுத்து வந்து 19 UCS 002. ஸோ கவிதா ஜி. ஸோ 45 67 45 89 70. சாரி டோட்டல் அடிக்கூடாது. ரைட். இப்போ இந்த ஷீட் இருக்குது. இது மாதிரி நீங்கள் எத்தனை ரோ வேணால் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், க்ரியேட் பண்ணிக்கலாம். இன்னொரு ரோ வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே சேவ் பண்ணிக்கங்க. சேவ் பண்ணிட்டீங்களா? சேவ் பண்ணிட்டு இந்த இதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இந்த ஷீட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுச்சா? ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அஸ் யூஷுவல் எக்ஸல் ஓப்பன் பண்ணுறேன், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். ஸோ மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் நான் ஓப்பன் பண்ணும்போது மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆகிட்டு இப்போ இதில் வந்து என்ன பண்ணால் நம்ம அங்கே அக்சஸில் கிரியேட் பண்ண டேபிளை வந்து இங்கே இம்போர்ட் பண்ணணும். அப்போ இம்போர்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும், ஜஸ்ட் இன்செர்ட் கொடுங்க. இன்செர்ட் கொடுத்துட்டு நீங்கள் இந்த இன்செர்ட்டை இந்த இதுலேருந்து நம்ம டேட்டா இருக்குது, இந்த டேட்டா கொடுங்க. டேட்டாங்கிற மெனு கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரம் அக்சஸ் நீங்கள் இருக்கா. ஸோ இந்த ஃப்ரம் அக்சஸ் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அக்சஸ் போய் காமிக்கும். இப்போ அக்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டூடெண்ட்னு டேபிள் கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் டேபிள் தான் நான் லிங்க் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் கிளிக் த ஸ்டூடெண்ட் டேபிள் அண்ட் ஓப்பன். ஓகே. ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் டேபிள் தானே வேணும், அந்த டேபிள். ஸோ அந்த டேபிள் இருக்க எக்ஸிஸ்டிங் சீட்டில் என்ன இருக்குது அது எல்லாமே இங்கே எனக்கு வரணும் அப்படின்னா இந்த இடத்துல டேபிள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதை அப்படியே ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே என்ன இருக்கோ அந்த டேபிள் வந்துருச்சா. ஸோ 2 ஸ்டூடெண்ட்டு கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ 2 ஸ்டூடெண்ட்டோட நேமு எல்லா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்துச்சு. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட்டோட டோட்டல் நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஸோ எங்கே நம்ம ஏற்கனவே தெரியும் டோட்டல் அப்படின்னா என்ன செய்யணும், இந்த சம் கொடுத்தீங்க அப்படின்னா டிக்கெட்டிங்க டோட்டல். ஓகே. ஸோ அதே போல் நீங்கள் இங்கேருந்து கேர் பண்ணிட்டீங்கன்னா டோட்டல் வந்துச்சா. ஸோ இப்போ வந்து நான் இதை வந்து சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை வந்து நான் என்னுடைய எக்ஸல் ஷீட்டில் நான் சேவ் பண்ணலாம். எக்ஸல் ஷீட்டில் என்ன சேவ் பண்ணலாம், இது வந்து எக்ஸல் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சுக்கலாம், எக்ஸல் ஷீட்டில் நான் சேவ் பண்ணிடுறேன். எக்ஸல் ஒர்க் ஷீட்டில் நான் சேவ் பண்ணிடுறேன். ஓகே, சேவ் இட். ரைட். இப்போ அந்த இதனுடைய சேஞ்சஸ் வந்து அக்சஸில் கிரியேட் பண்ணியிருக்கிற டேபிளில் சேஞ்ச் ஆகிருக்குமா ஆகிருக்காதா, அதான் கொஸ்டின். ஓகே. இப்போ எகெயின் யூ கோ த்ரூ தட் access. ஸோ இந்த அக்சஸில் ரீசெண்டாக கிரியேட் பண்ண டேட்டா பேஸ் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஸ்டூடெண்ட் அந்த டேட்டா பேஸை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணும்போது அது சேஞ்ச் ஆகிருக்கா ஆகலையா. ஓகே, மார்க் ஷீட் தானே. ஸோ இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணுறேன். இந்த சீட்டு க்ளோஸ். ஸோ எங்கேயும் இந்த சீட்டை க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ எங்கேயும் ஓப்பன் பண்ணுறோம். மைக்ரோசாஃப்ட் எக்ஸஸ் வந்து ஸ்டூடெண்ட் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட் ஓப்பன் பண்ணும்போது we getting the answer. So just selecting the table. Okay. ஸோ இங்கே வந்து என்ன அதனுடைய டோட்டல் இங்கே இம்போஸ் ஆகாது. இதனுடைய இது ஆக்சுவலாக இங்கே டேபிள் கிரியேட் பண்ணிட்டு இந்த டேபிளில் இருக்கிற கண்டென்ட்டை வச்சு நான் வந்து சார்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், இல்லை ஃபர்தராக நான் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ டேட்டா பேஸில் வந்து டேபிள் கிரியேட் பண்ணிடுறேன். அந்த டேபிளை எடுத்து நான் எக்ஸல் ஷீட்டில் என்ன செய்கிறேன், ப்ராசஸ் பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ ப்ராசஸ் பண்ண எக்ஸல் ஷீட்டில் இந்த ஆன்சர் இருக்குமா பாருங்கள். ப்ராசஸ் பண்ண எக்ஸல் ஷீட் ஸ்டூடெண்ட் தானே. ஸ்டூடெண்ட்டை கிளிக் பண்ணி அப்படின்னா யூ கெட்டிங் த ஆன்சர் ஃபார் தட். அதில் வந்து ஆன்சர் என்ன இருக்கும், ஆன்சர் இருக்கேன் டோட்டல் 313,246. So this is a lab exercise 14. Okay. So access create பண்ண டேபிளில் எக்ஸலில் இம்போர்ட் பண்ணி நம்ம அந்த